வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 8ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க கடகடன்னு பார்த்தலாம். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதோட 5வது வருஷம் ஃபவுண்டேஷன் டேக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாரு அமித்ஷா அவர்கள் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஈவெண்ட்ஸை இனாகுரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5th ஃபவுண்டேஷன் டே எங்கே நடந்துச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில் இருக்க பாரத் மண்டபம்ல நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனோட விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஷஹக்கர் ஷே சம்ருதி ப்ராஸ்பரிட்டி த்ரூ கோஆப்ரேஷன், இதுதான் நம்மளோட தீமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 135 குடவுன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, 85 குடவுன்ஸ் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 47 கிரெயின் ஸ்டோரேஜ் குடவுன்ஸுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற என்னென்ன இவர் அந்த ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஷஹாக்கர் 1 அப்படி சொல்லிட்டு அமௌண்ட்ல ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இவர் பூமி பூஜை போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டிஷ்யூ கல்ச்சர் ஃபெசிலிட்டிக்கு இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எங்க பாரதிய பேஜ் ஹேக்கர் சமிதி லிமிடெட்ல. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்க பரபங்கி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேஷனல் கோஆபரேட்டிவ் டேட்டாபேஸ் 3.0 லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட்ஸோட மில்க் சப்ளை ரிவ்யூ டேஷ்போர்ட் போர்ட்டலையும் இவங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷனோட 5வது ஃபவுண்டேஷன் டே என்னைக்கு நடந்துச்சு? ஜூலை 6, 2026 நடந்துச்சு. ஸோ யார் இதை நடத்தி கொடுத்தா, யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில். இவர் சொன்னதில் முக்கியமான விஷயம், நம்ம கோஆபரேட்டிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மிஷனே ஷஹக்கர் கி சம்ருத்தி ப்ராஸ்பரிட்டி த்ரூ கோஆப்ரேஷன் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ அடுத்து போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 நாள் சுற்றுப்பயணமா எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. யாரு? இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? நிர்மலா சீதாராமன். கார்பரேட் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே போகிறாங்க. இங்கே ஃப்ரான்ஸுக்கு. என்னையிலேருந்து இன்னைக்கு? ஜூலை 1லேருந்து 4 வரைக்கும். ஸோ எதுக்கு இந்த சுற்றுப்பயணம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன் த ரியல் மார்க்ஸ் ஆஃப் பைலேட்டரல் ட்ரேட். ஸோ 2 பேரோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இன்னும் பெட்டர் ஆகுறதுக்கு தான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் எங்கே போயிருக்காங்க? ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸோட மினிஸ்டர் ஆஃப் எக்கனாமி, ஃபினான்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி சாவரிட்டி அவங்கள மீட் பண்ணுறாங்க. அந்த ஊரோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமி, ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் டிஜிட்டல் சாவரிட்டி அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மினிஸ்டர் பேர் ரொனால்ட் லெஸ்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்க மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் பேர் என்ன அப்படின்னா, ரொனால்ட் லெஷர். ஸோ அவங்கள தான் இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிக்கிறாங்க. பேசிட்டு வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சதர்ன் பிரான்சிஸ்ல ஆக்ஸ் என் ப்ரொவின்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டயலாக், EFD எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டயலாக் ஆஃப் ஃப்ரான்ஸ் நடக்குது. ஸோ அங்கே இவங்க 2 பேருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டொமஸ்டிக் ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ITER விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ITER அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா,
கேடராச்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து இவங்க வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய சிஓஸ் கூட இவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரோட சிஓ அப்படின்னா ஃப்ளையிங் வேல்ஸோட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்காங்க. பிஎன்பி பரிபாஸ் குரூப்போட சிஓவை மீட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்சிஏ வந்து மீட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சிஏ அப்படின்னா ப்ரொவின்ஸ் ஆல்ப்ஸ் காட்டி டி அவர் ரீஜியன். ஓகேவா? ஸோ அந்த ரீஜியனோட பிரசிடெண்ட்டை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான திங்ஸ்க்கு இவங்க வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாமா? நம்ம ஊரோட யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜூலை 1லேருந்து 4 வரைக்கும் 4 நாள் பிரான்ஸ் போனாங்க. பிரான்ஸ் போய் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்க பிரான்ஸோட மினிஸ்டர் ஆஃப் எக்கனாமி அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி சாவரன். ஸோ இதெல்லாமே ஒரே மினிஸ்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மினிஸ்டர் பேர் என்ன? ரொனால்டு லெஸ்டர். ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எப்படி பைலேட்ரல் ட்ரேடில் இன்னும் பெட்டர் ஆகலான்னு பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு ITER இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் போய் பார்க்குறாங்க. ஸோ அது போக இன்னும் நம்ம கண்ட்ரியில் பிஸ்னஸ் நிறையா க்ரோ ஆகணும் அப்படின்னா நிறையா யாரை பார்க்கணும்? சிஇஓஸை பார்க்கணும். அதை பார்த்துட்டு வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்னது? GCS அப்படின்னா குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் ஒரு பாஸ்போர்ட் இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் 197 கண்ட்ரீஸை வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியா வந்து 126வது கண்ட்ரியாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ரேங்க்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஸோ இந்த 127வது இடத்த வந்து 124வது பொசிஷனில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து ட்ராப் ஆகி இப்போ வந்து 125வது பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இது யார் வந்து ரிலீஸ் பண்ணுறா? குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 125வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஸோ டாப் 5 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன். ஸோ இதை வச்சு தான் சொல்லுவாங்க, இந்த பாஸ்போர்ட் ரேங்கிங்கை வச்சு தான் சொல்லுவாங்க எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் ஸ்ட்ராங்கானதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா? ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனோட பாஸ்போர்ட் தான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? சுவிட்சர்லாந்து. ஸோ தேர்ட் பிளேஸில் ஃபின்லாண்ட் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் ஜெர்மன் இருக்காங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் ஃபின்லாண்ட், ஃபோர்த் பிளேஸில் ஜெர்மன் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா நெதர்லாந்து வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டாப் 5. ஸோ இதில் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ஸ்வீடன் பாஸ்போர்ட்டுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 96.5%, 6.05. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 125வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பவர் கிரிட். ஸோ இந்த பவர் கிரிட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா JBICயோட JBY80 பில்லியன் கிரீன் லோனுக்கு வந்து செக்யூர் ஆயிருக்கு, அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பவர் கிரிட் அப்படின்னா யாருன்னு பார்த்தலாம். ஸோ பவர் கிரிட் அப்படின்றது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இது வந்து மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட ஒரு திங். ஸோ இது யாரு கீழே வரணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பானில் இருக்க ஒரு பேங்க், என்ன பேங்க்கு? ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் கிட்ட தம்பி எனக்கு கொஞ்சம் லோன் தரியா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பானியன், எவ்வளோ ஜப்பானியன்னா இந்தியன் ஐஎன்ஆர் சொல்லுவோம்ல, இந்தியன் ருபீஸ், அந்த மாதிரி ஜப்பானில் இருக்க என். ஸோ ஜப்பானியன் எவ்வளோ தராங்க, எவ்வளோ லோனை நாங்கள் தரோம் அப்படின்னா 80 பில்லியன் ஜப்பானியன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு க்ரீன் லோனாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கு கிடைக்க போகுது? நம்மளோட பவர் கிரிட்டுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட க்ரீன் ஃபண்டிங், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ஃபண்டிங்லேயே வந்து லார்ஜஸ்ட் க்ரீன் ஃபண்டிங் எது அப்படின்னா இதுதான்.
இந்த ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் பவர் கிரிட் கொடுத்தது தான் இது வரைக்கும் நம்ம வாங்கினதுலயே லார்ஜஸ்ட் கிரீன் ஃபண்ட். எவ்வளோ தராங்க? ஜப்பானியன் படி 80 பில்லியன் வந்து தராங்க. ஓகேவா? ஸோ இந்த லோன் அக்ரிமெண்ட்டை எங்கேயாச்சும் சைன் பண்ணாங்க அப்படின்னா டோக்கியோ ஜப்பான்ல வச்சு சைன் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் வந்து வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியா வந்து நெட் ஜீரோ கார்பனை வந்து 2070 அச்சீவ் பண்ணும், அதுக்கு தான். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தலாமா? GBA குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கொலாபரேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க, கொலாபரேட்டிவ் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யார்? இந்த குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 15 பேரை வந்து ரிசர்ச்காண்டி லீடிங் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்கான்லேருந்து உள்ளே எடுத்துக்க போகிறாங்க. ஸோ எதில்? இவங்களோட குளோபல் பயோஃபியூயல் சாம்பியன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்காண்டி. ஸோ GBA அவங்களோட ஒரு ப்ரோக்ராமான குளோபல் பயோஃபியூயல் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபெலோஷிப் காண்டி 15 பேரை டாப்ல இருக்க ரிசர்ச்ல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இதுல 2 பேரை வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோன்றத ஒரு ஹைபிரிட் கன்வெனிங் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா இந்தியா ஹேபிடேட் சென்டர். ஸோ அது எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து GBAவோட அம்பாசிடர், GBAன்னா என்ன? குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ், அவங்களோட அம்பாசிடர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி செலக்டடாக ஃபெலோஷிப் நடத்திட்டே தான் இருப்போம். ஸோ இப்போதைக்கு எத்தனை பேரை? 15 பேரை செலக்ட் பண்ணுறோம். அதில் 2 பேர் வந்து இந்தியாவில் உள்ளவங்க. ஸோ இந்தியாவிலேருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு IIT டெல்லியிலேருந்து நாங்கள் வந்து ஒருத்தர் எடுத்திருக்கோம். யார் IIT டெல்லியிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் ஷஹோ. ஸோ இந்த அபிஷேக் ஷஹோ வந்து IIT டெல்லியில் இருந்து இந்த GBA ஃபெலோஷிப்புக்கு வந்து செலக்ட் ஆன ஒரு பர்சன். ஸோ வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரி டெல்லி. ஸோ தெரி அப்படின்னா த எனர்ஜி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெல்லி. ஸோ இதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ருச்சி அகர்வால். ஸோ இந்த 2 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா சைட்லேருந்து இந்த ஃபெலோஷிப்பை அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ வந்து மானிட்டரி அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா $15,000 வந்து தருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? நேபாளோட ஜெஸ்தவர்ணா மகாவீர். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2025 ஏசியா பசிபிக் ஹெரிட்டேஜ் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஜெஸ்தவர்ணா மகாவிஹார் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு புத்திஸ்ட் ஒரு டெம்பிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா நேபாளில் இருக்க லலித்பூர்ல இருக்கு. ஸோ நேபாளில் காட்மண்டு வேலியில இருக்க லலித்பூர்ல இந்த ஜெஸ்தவர்ணா மகாவிஹார் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2015 கோர்கா எர்த்குவேக்னு ஒரு எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பீரியட்ல டெஸ்ட்ராய் ஆன நிறைய விஷயங்களை ரெக்கவர் பண்றதுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீஸ்டோரேஷனுக்கு பயங்கரமான மணி ரிலேட்டடான அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலியமா ஸோ இந்தியன் எம்பசி வந்து என்ன பண்ணாங்க, அங்க இருக்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்த வந்து ரெக்கவர் பண்ணாங்க. எதை? இந்த ஜெஸ்தவர்ணா மகாவீர். ஸோ இந்த மகாவிகாருக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட ஏசியா பசிபிக் ஹெரிட்டேஜ் அவார்ட் 2025 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அவார்டை வந்து நேபாளுக்கு வந்து யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோ டியூ டொய்ட் அப்படின்ற ஒருத்தர். யார்? இவர் வந்து யுனெஸ்கோவோட ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ இவர் வந்து நேபாளோட அந்த கமிட்டி இருப்பாங்க இல்லையா, ஜெஸ்தவர்ணா மகாவீரோட யூசர் கமிட்டிக்கு வந்து இந்த அஃபிஷியலாக மெடல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ யாரோட ப்ரெசன்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் எம்பசியில் இருக்க டெபுட்டி சீஃப் ஆஃப் மிஷனாக இருக்க ராஜேஷ் பாண்டேவோட ப்ரெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற யார் அங்கே இருந்தாங்க அப்படின்னா இது லலித்பூரில் தானே இருக்கு, லலித்பூரோட மேயரான ஸ்ரீ பாபு மகாராஜனும் அங்கே இருந்தார். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் இருக்க இதுதான்ப்பா இந்த கோயிலோட சர்டிஃபிகேட் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
ஸோ இந்த கோயிலை இந்த புத்த விகாரை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா நேபாள் காசு படி நேபாள் ருபீஸ் படி 13.78 crores வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருக்கு, பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் ஏசிசி வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி ஓகேப்பா அப்பாயின்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னா அலோக் குமார் மித்தல். ஸோ அவரை தான் இந்த திங்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலோக் குமார் மித்தலை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து June 30, 2029 வரைக்கும் இவர் வந்து சார்ஜில் இருப்பார். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ. ஸோ இதுக்கு வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித் கார்க் வந்து டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? இவரோட பதவி காலம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா October 31, 2027 வரைக்கும் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி. ஸோ இந்த நேஷனல் போலீஸ் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல தெலுங்கானால இருக்கு. ஸோ இதுக்கு வந்து தெலுங்கானால ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து யாரை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுஜித் பாண்டே வந்து டைரக்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எது நாள் வரைக்கும் இருப்பாரு அப்படின்னா July 31, 2028 வரைக்கும் இந்த பொசிஷன்ல இருப்பாரு. ஸோ இது 3 அப்பாயின்மெண்ட்ஸுமே வந்து இப்போ ரீசெண்டா பார்க்க போற அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்பிசிஐ. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன சூப்பர்வைசரி போர்டை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட எம்டிஎன்சிஓ யாரு? இந்த திலீப் அப்சே. ஸோ இந்த திலீப் அப்சேவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போர்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. என்னவா? ஒரு சூப்பர்வைசரி போர்டு இருக்கு. ஸோ அந்த சூப்பர்வைசரி போர்டு பேர் என்ன? ஸ்விஃப்ட். ஸோ ஸ்விஃப்ட்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? குளோபல் சூப்பர்வைசரி போர்டு ஆஃப் த சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதோட சூப்பர்வைசரி போர்டோட ஒரு மெம்பராக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? நம்மளோட திலீப் ஆஸ்பியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் யாரு? எம்டிஎன்சிஓ ஆஃப் நேஷனல் பேமெண்ட் பேங்க். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த போர்டில் மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்டை இன்னும் ஒரு 15 பேர் வரைக்கும் விரிவாக்கம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த போர்டில் ஒருத்தரை வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு அக்யூசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்யூசிஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அக்யூசிஷன். ஸோ என்ன அக்யூசிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஜே. ஸோ இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களோட 100% ஸ்டாக்ஸை வந்து வாங்குறாங்க. ஓகேவா? யார்கிட்ட இருந்து? நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கிட்ட இருந்து இவங்களோட கம்ப்ளீட் ஷேரை வந்து இவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ இதை வந்து டிபிஜே வந்து யாரை வச்சு பண்ணாங்க அப்படின்னா டிபிஜேவோட டெடிக்கேட்டட் பிளாட்ஃபார்மான டிபிஜே ரைஸ் கிளைமேட்டை வச்சு தான் வாங்கியிருக்காங்க. சரி, இதுக்கு வேற யார் யார் ஹெல்ப் பண்ணான்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த அக்யூசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிபிஜேயும் ஜிஐசினா என்ன? கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பேங்கோட ஷேர்ஸை வந்து வச்சுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஐசிஐசிஐ எது வரைக்கும் வச்சுக்கலாம்னா 5% ஷேர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் லிமிடெட் ஏஐஎஃப்எல். ஸோ இந்த கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இது எங்கே வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ அடுத்து சைனா ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெரைன்குள்ள என்ன இருக்கு, தண்ணிக்கு அடியில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி புதுசா நியூ மெரைன் சேட்டலைட் HYE2 அப்படின்ற ஒன்றை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா, மெரைன் எக்கோசிஸ்டத்தை வந்து இன்னும் நம்ம நல்லா கற்றுக்கணும், இன்னும் நம்ம நல்லா பெட்டராக பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மெரைன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட பேர் என்ன? ஹியாங். ஸோ HY அப்படின்னா ஹியாங் 2E. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஜியான் சேட்டலைட் லான்ச் சென்டர். ஸோ இது எங்கே இருக்குது இந்த ஜியான் சேட்டலைட் லான்ச் சென்டர்? ஸோ இது வந்து சைனாவில் நார்த் வெஸ்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதை வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, லாங் மார்ச் 4B கேரியர் ராக்கெட்டை வச்சு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதான் பார்த்துட்டோமே, இந்த லான்ச் சென்டர். இந்த லான்ச் சென்டர் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, கோபி டெசர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது சைனாவோட எத்தனாவது ராக்கெட் இந்த வருஷத்தில் அப்படின்னா, இது சைனாவோட 47வது ஸ்பேஸ் மிஷன் 2026. ஸோ இதே மாதிரி லாங் மார்ச் ராக்கெட் சீரீஸ். ஸோ இந்த லாங் மார்ச் ராக்கெட் சீரீஸில் வந்து இது வந்து லாங் மார்ச் 4B ராக்கெட்டால் லான்ச் பண்ணப்படுச்சா. ஸோ இந்த மாதிரி லாங் மார்ச் ராக்கெட் சீரீஸால் லான்ச் பண்ணப்பட்ட ஃப்ளைட்ஸில் வந்து இது வந்து 654வது ஃப்ளைட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டான HY2Bயை வந்து இந்த HY2E வந்து என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அட் த சேம் டைம் வந்து இது யார் கூட சேர்ந்து, மற்ற சீரீஸ் கூட சேர்ந்து இது வந்து கோஎக்ஸிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க இந்த மெரைன் சேட்டலைட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்ட். ஸோ கேஸ்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனா அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ அவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 4 ரிமோட் சென்சிங் பேலோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்று ரேடார் அல்டிமீட்டர். இட் ரெக்கர்ஸ் டேட்டா அபவுட் சி சர்ஃபேஸ் ஹைட். ஸோ சியோட சர்ஃபேஸ் வந்து கீழேக்கி அது எவ்வளோ தூரம் ஹைட்டு அப்படின்றது இது வந்து ரேடார் அல்டிமீட்டர் பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ ரேடியோமீட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேட்டரோமீட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, விண்டு ஸ்பீடு, விண்டு டைரக்ஷனு, ஸோ அதுக்கப்புறம் கேலிபரி ரேடியோமீட்டர், இது எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா, இந்த மைக்ரோவேவ் மீட்டர் வந்து பார்த்துக்குவோம். ஸோ இது போக ஒன்று வச்சுருக்காங்க, என்னது, கேலிபரி ரேடியோமீட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அண்டர் 20 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 இது நடந்திருக்கு. ஒன்று வந்து என்னது, அண்டர் 20, இன்னொன்று வந்து அண்டர் 15 வந்து நடந்திருக்கு. ஸோ அண்டர் 15 அண்ட் அண்டர் 20 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா, தாய்லாண்டில் பட்டாயா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா, ஜூன் 27 to ஜூலை 5 வரைக்கும் நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 41 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 41 மெடல் வந்து மறுபடியும் பிரிக்கலாம். ஸோ இந்தியா கிட்ட மொத்தம் எத்தனை மெடல் வந்துருக்கு, 41 மெடல். ஸோ இதில் வந்து அண்டர் 20 கேட்டகிரியில் 20 மெடலும், அண்டர் 15 கேட்டகிரியில் 21 மெடலும் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்டர் 20 கேட்டகிரியில் 4 கோல்டு, 7 சில்வரு, 9 பிரான்ஸு. அண்டர் 15 கேட்டகிரியில் 8 கோல்டு, 6 சில்வர், 7 பிரான்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்பிட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா, பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற கிரிஷ் பரத்வாஜ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கிரிஷ் பரத்வாஜ் வந்து அவங்களோட 76 வயசில் வந்து கர்நாடகாவில் இருக்க சுலியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவோட 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீ அவார்ட் 2017 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ எதுக்கு, இவரோட சோசியல் ஒர்க்குக்காண்டி. ஸோ அது என்ன, பிரிட்ஜ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர், அதுக்கப்புறம் இவர் இன்ஜினியரும் கூட. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லோ காஸ்ட்ல நிறைய இடங்கள்ல ரிமோட் வில்லேஜஸ்ல இவர் வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி எத்தனை பிரிட்ஜ்பா இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 150 பிரிட்ஜுக்கு மேல இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஹேங்கிங் பிரிட்ஜாக தான் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னா, கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில்,
தெலுங்கானால, ஒடிசால இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ ஜூலை 7 வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு கிஷ்வாஹிலி டே. ஓகேவா? ஸோ இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் யுனெஸ்கோ தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா யுனைட்டிக்காண்டி, பீஸ்க்காண்டி, அதுக்கப்புறம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச்காண்டி. ஸோ இது எஸ்பெஷலி எங்கே அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதுக்காண்டி. ஸோ இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா இந்த கிஷ்வாலி வந்து ஆஃப்ரிக்காவில் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இயரோட தீம் வந்து என்ன அப்படின்னா கிஷ்வாஹிலி ஃபார் பீஸ், சாலிடாரிட்டி அண்ட் குளோபல் எக்கனாமிக் டிப்ளமசி. ஓகேவா? அண்ட் ஜூலை 7 வேற என்ன டே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பயோ ப்ராடக்ட் டே. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். ஸோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீ கார்டன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹313 crores. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட சிஎம். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் பேர் என்ன? சுவேந்து அதிகாரி. ஸோ அவங்க தான் வந்து இந்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து மொத்தம் எவ்வளோ 313 கோடி வந்து செலவு பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் 177 கோடி வந்து எதுக்கு போக போகுது அப்படின்னா அம்ரித் சஹிஷா யோஜனாக்கு வந்து போக போகுது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த டீ ஒர்க்கர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட குவாலிட்டி இன்டர்வென்ஷனை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும், எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காண்டி இந்த 177 கோடி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து இதில் இதோட இன்னும் 72 கோடி எதுக்கு போகுது அப்படின்னா அவங்களோட ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெட்டராக்க, ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கட்டி தரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 63 கோடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து வெயில தானே வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 321 ரெஸ்டிங் ஷெட்ஸ் வந்து கட்ட போகிறாங்களாம். ஸோ இதில் 88 வந்து ஹில்லி ஏரியாலையும் மிச்சம் இருக்க 233 வந்து நார்மல் ஏரியாலையும் கட்ட போகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.